வாலிபர்களுக்குள்ள இருக்கிற பிக்கெஸ்ட் கொஸ்டின், மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதிலா இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். இந்த யூத்துக்கான கொஸ்டினையும் அவங்களுக்கான ஆன்சரையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். அநேக கேள்விகள் வாலிபர்களுக்குள்ள இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி டேட்டூ போடலாமா வேணாமா, இல்லை மது அருந்தலாமா வேண்டாமா, இன்னைக்கு சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி யூஸ் பண்றது, சோஷியல் மீடியா அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், சோஷியல் மீடியா லைஃப் எப்படி, ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி, இந்த சோஷியல் மீடியா லைஃப்குள்ளே நான் போனேன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற காரியத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பேசுவோம். நான் இப்போ பண்ணுற இந்த வீடியோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் தான் பார்ப்பீங்க. இருந்தாலும் சோஷியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில வரைமுறைகளை நம்ம பண்ணால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற காரியத்தையும் நான் ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற பிக்கஸ்ட் கொஸ்டின், இஸ் சோஷியல் மீடியா ஹெல்பிங் மீ க்ரோத் க்ளோஸ் டு காட்? நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால நான் கடவுளுக்கு நெருக்கமாக வளர முடியுதா? இல்லைனா இதில் இன்னொரு கேள்வியை நான் வைக்கிறேன், இல்லை அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுனால ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அவரை விட்டு வழி விலக செய்கிறதா? இந்த கேள்வியை குறித்து தான் நான் மேஜராக பேச போகிறேன். சில வசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கிறிஸ்டியன்ஸுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோஷியல் மீடியாவை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், சோஷியல் மீடியாவை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, சோஷியல் மீடியா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அந்தைய காலகட்டங்களில் இருந்த காரியங்களை வைத்து இந்த நவீன காலத்தில் நம்ம அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸோடு நான் சொல்கிறேன். முதலாவது, பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி அழகாக சொல்கிறார், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரீத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இந்த வசனத்தில் அழகாய் சொல்லுகிறார், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், உண்மையாக யூஸ் பண்ணுறோமா, ஒழுக்கமாக யூஸ் பண்ணுறோமா, எப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்குது. சில பேர் இந்த சோஷியல் மீடியாவை நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. என்னை போல் நிறைய பேர் வேதத்தை குறித்தும் வசனங்களை குறித்தும் கடவுளை பற்றி சொல்லுகிறதுலையும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில தவறுகள் வரும்போது அதை சுட்டி காட்டுகிறவர்களாயும் கண்ணியமான முறையில் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் சில ஜனங்கள், இல்லைல்ல அதிகமான ஜனங்களே இந்த சோஷியல் மீடியாவை இதை தவறாய் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவை போட்டு அதை மாஃப் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், எனக்கு நடந்த விஷயத்தையே நான் சொல்கிறேன். இந்த டேட்டூ போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம வீடியோ பண்ணும்போது நான் ChatGPTயில் என்னுடைய கையில் டேட்டூ போட்ட மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ மேக் பண்ணேன். இந்த ChatGPTயில் ஏஐ கிட்ட இதில் ஒரு டேட்டூ போடுற மாதிரி அழகாக கொஞ்சம் பெருசாக போட்டுதா அப்படின்னு நான் மேக் பண்ணேன். அது அசலாக என்ன பண்ணிருச்சுன்னா, போட்ட மாதிரியே நான் ஒரிஜினல் மாதிரியே அது மேக் பண்ணி கொடுத்துருச்சு. இதை பார்த்த உடனே எல்லா இடத்துல இருந்தே எனக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சது. அடுத்தது இன்னொரு விளையாட்டு பண்ணேன். அடுத்தது இன்னொரு கேள்வி நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டோம், மது அருந்தலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அதை கூட என்ன ஆயிடுச்சுன்னா, சரி ChatGPTயில் சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டால் கையில் ஒயின் பாட்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட சொன்னேன். அது பார்த்தா அசல் அப்படியே பண்ணிருச்சு. நான் இந்த காரியத்தை தான் சொல்ல வரேன். இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது நம்ம செய்கிற காரியங்களை சரியாக பழகிக்கொள்ளணும். சோஷியல் மீடியாவில் நம்ம எஜுகேஷன் இருக்குது, சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை தேடி ஓடுகிறவர்களாக இருக்கணும். சோஷியல் மீடியா நம்ம தீமையான பாதையிலையும் நடத்தும் என்பதை நான் அதிகமாக இப்போ சில காலங்களாக ஒரு 4-5 வருஷம் சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் அதை தெரிந்து கொண்டேன். 2வது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்கிறார், வாட் வேர் யூ டூ இட் ஆல் ஃபார் த க்ளோரி ஆஃப் ஜீசஸ். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கு மகிமைக்கென்று, தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த காரியம் தேவனுக்கு மகிமையாக இருக்குதா, தேவனுக்கு அதை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன், நான் பைபிள் ரீட் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலையினால்
தேவனுக்கு மகிமைப்படுமா, அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா அப்படின்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்கள். நான் எந்த காரியத்தை செய்தாலும், பவுல் சொல்கிறாரு, அன்றைய காலகட்டங்களில் புசிப்பும் குடிப்பும் என்பது அவர்களுக்கான மிகப்பெரிய காரியமாக இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அவங்களுக்கு கேலி கிண்டல் இதை காட்டிலும் அவங்க வருவாங்க, வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. ரொட்டீன் இந்த வேலை தான் இருந்துச்சு. இந்த வேலையை தான் பவுல் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஆனால் நம்ம இப்போ சோஷியல் மீடியா, அதாவது ஒரு எந்திர காலத்துக்குள்ளே, ஒரு மிகப்பெரிய ஏஐ காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த ஏஐ காலத்துக்குள்ளே வர இப்போ நம்ம புசிப்பும் குடிப்பும் காட்டிலும் இந்த உலகத்தில் அதிகமான காரியங்களை நம்ம படிக்கிறோம். அந்த படிப்பின் காரியங்களில் இந்த காரியம் தேவனுக்கு மகிமையாக இருக்குமா, நம் ஆராதிக்கிற இயேசுக்கு மகிமையாக இருக்குமா என்பதை கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும் என்பதை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15-16 சொல்கிறாரு, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய காலம் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலத்தை ஞானமாய் பயன்படுத்தி கொள்ளணும். சோஷியல் மீடியான்ற காலத்தை ஞானமாக, பவுல் அவருடைய காலத்தில் அவருக்கு என்னென்ன காரியங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் ஞானமாய் பிரயோஜனப்படுத்தி கொண்டார். லெட்டர் எழுதுறது பிரயோஜனமாக தெரிஞ்சதுனால அவர் லெட்டர் எழுதி ஒவ்வொரு திருச்சபைக்கு அனுப்புனார். அப்போ இன்றைய காலகட்டங்களில் சோஷியல் மீடியான்றது கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய டூலாக இருக்கிறதுனால இதை சுவிசேஷம் சொல்ல பயன்படுத்துறதுல ஆட்சேபணம் இல்லையே, அதை நம்ம பயன்படுத்தலாமே, அது தவறல்ல. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவை ஞானமாய் பயன்படுத்த பழகி கொள்ளணும். இதில் சோஷியல் மீடியாவில் சிலவற்றை போடணும், சிலவற்றை போடக்கூடாது. அதை தெளிவாய் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளணும். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அதை பண்ணாதனால தான் சில விஷயங்களை மாட்டிக்கிறாங்க. பிக்கஸ்ட் கொஸ்டின், யூத்குள்ளே இருக்கிற கொஸ்டின்குள்ளே இப்போ தான் நான் வரேன். இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னா, இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்துகிறது பாவமா, இஸ் சோஷியல் மீடியா ஹாஸ் சின் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இதை நான் பயன்படுத்தினா இது பாவமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அது பாவம் இல்லை, ஆனால் அதை நம்ம எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம் என்பதில் இருக்குது. அதான் கடைசி வசனம் சொன்னதுபடி ஞானமாய் பயன்படுத்தினா அது பாவம் அல்ல, அநியாயமாய் பயன்படுத்தினா பாவம். இப்போ தங்களுக்கு பிடித்த ஒரு நடிகரோ இல்லை தங்களுக்கு பிடித்த ஒரு அரசியல்வாதை பற்றி தவறான நியூஸ் வந்துச்சுன்னா அந்த தவறான நியூஸுக்கு கீழே நம்ம போய் பார்த்தோம்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, ஓகே அதை தவறுன்னு சொன்னவங்கள அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அநியாயமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, அநியாயமான காரியங்களை அதில் நிறைய அபியூஸான வார்த்தைகளை பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்குது, ஆனால் அவர் தவறு செய்கிறத நியாயப்படுத்துகிறது அது உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் அதை செய்தால் கண்டிப்பாக இது தவறு என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். தவறு என்றால் இந்த உலகத்தில் எல்லாமே தவறு தான். இயேசுவானவர் அதை தான் நமக்கு வேதத்திலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எதை பயன்படுத்துகிறோம், நம்ம பாவத்திற்கு நேராக சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினா அது பாவம் தான். அதை நம்ம தெளிவாய் ஞானமாய் பயன்படுத்தணும்னா அது கண்டிப்பாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரெண்டாவது விஷயம், ஹவு கேன் சோஷியல் மீடியா அஃபெக்ட் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுனால அது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பாதிக்குதா, என்னுடைய ஆன்மீக லைஃப்பை பாதிக்குதா அப்படின்னா சில நேரங்களில் பாதிக்கும், சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் பாதிக்கும். நானும் அதை அனுபவித்து இருக்கிறேன். இப்போ கொஞ்ச நாட்களில் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஜெப நேரத்தையும் வேத வாசிப்பையும் குறைக்கும். சோஷியல் மீடியா அதிகமாய் பண்ணுகிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்முடைய ஜெப நேரத்தையும் நம்முடைய வேத வாசிப்பையும் குறைக்கும். முதலாவது இந்த சோஷியல் மீடியான்றது. ரெண்டாவது விஷயம், என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை எப்படி பாதிக்கும்னா மற்றவர்களையும் என்னையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு ஜெலஸை உருவாக்கும். ஜெலஸ்னால் அது ஒரு பொறாமையை உண்டாக்கும். அவங்க மட்டும் அப்படி இருக்கிறாங்களே, சோஷியல் மீடியாவில் அப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இந்த ஃபோட்டோ போடுறாங்களே அப்படி. ஆனால் அவங்களுடைய பின்னாடி வாழ்க்கையை பார்த்தா அதுக்கு உண்மையாகவே அது பயங்கரமான வாழ்க்கையாக இருக்கும். அவங்க கேமரா முன்னாடி தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், பின்னாடி வாழ்க்கையில் அது அவங்களுக்கும் தேவனுக்குள்ள காரியங்கள் தான். அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து நிறைய பேர் ஜெலஸ் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையவே அழிச்சிருக்கிறத நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம். அப்படி லக்ஸுரியாக வாழ்கிறாங்க, இப்படி லக்ஸுரியாக வாழ்கிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, ஏன் நம்மளால் போக முடியல அப்படின்னு சொல்லி கடனையும் உடனையும் வாங்கி தங்கள் வாழ்க்கையே பொல்லாத வழிகளுக்கு கொண்டு போகிறது தான் இந்த சோஷியல் மீடியா. அதனால் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறவங்க இந்த ஜெலஸ் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ளே போயிடக்கூடாது. முதலாவது ஜெப வாழ்க்கையை குறைச்சிரும்,
வேத வாசிப்பை குறைச்சிரும், இந்த ஜெலஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும். இந்த சோஷியல் மீடியா மூன்றாவது பண்ணுற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, நம்ம ஒரு விதமான கான்செப்டில் ஒரு விதமான காரியத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு தெரியாத இல்லை நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை வரும்போது அதன் மேலே நம்ம எரிச்சல் அடைஞ்சு அது மேலே நம்ம ஒரு வெளிப்பாடை காட்டுறோம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? நான் சொன்னா மாட்டிக்குவேன். அதனால தான் மறைமுகமாக சொல்கிறேன். எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் அந்த விஷயம் பார்த்தா அநியாயமான விஷயம்னு தெரிஞ்ச உடனே நமக்கு அது ரியாக்ஷன் பண்ணுறோம் தெரியுமா? அந்த ரியாக்ஷன் நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது சோஷியல் மீடியா அதிகமாக பண்ணும். அது என் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் நடந்தது. இப்போ நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த காரியங்கள் தான் சோஷியல் மீடியா நம்ம வாழ்க்கையை, ஸ்பிரிச்சுவல் லைஃபை தாறுமாறாக்கும். ஏன்னா நம்ம காலையில் எழுந்த உடனே வேதம் வாசிக்கணும்னு வைப்போம். அப்போ தான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் பார்த்தா நமக்கு சம்மந்தம் இல்லாத மெசேஜாக இருக்கும். அது ரியாக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லி அது பெரிய கான்வர்சேஷன் ஆகி அது ஒரு பிரச்சனையில் கொண்டு போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் 2 பேர் இருந்தாங்க. அரசியல் விஷயத்தை பேசி கடைசியாக அந்த 2 நண்பர்களும் டோட்டலாக அகென்ஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க பேரை சொன்னால் நான் மாட்டிக்குவேன். அதனால் அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேள்விப்படும் போது இந்த சோஷியல் மீடியானால அவங்க பிரியிற காரியத்தை நான் பார்த்தேன். இந்த சோஷியல் மீடியான்றது ஒரு நட்பையும் என்ன பண்ணுன்னா பிரிக்கும். அதே போல் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை சோஷியல் மீடியா பிரிக்கும். அப்போ இந்த சோஷியல் மீடியாவை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற காரியத்தை குறித்து நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது மூன்றாவது ஒரு கேள்விக்கு உங்களை நான் கொண்டு வரேன். வாட் ஷுட் கிறிஸ்டியன் போஸ்ட் இன் ஆன்லைன்? கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் என்ன பதிவிட்டால் நல்லா இருக்கும்? நான் ஒரு 5 கேள்வியை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ போஸ்ட் போடுறீங்க. போஸ்ட் போடுற காரியத்துக்கு முன்னாடி இந்த 5 கொஸ்டினை உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இந்த 5 கொஸ்டினை கேட்டிங்கனாலே அது போடலாமா வேணாமான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். முதலாவது, இந்த போஸ்ட் உண்மையா, நான் போடுற காரியம் உண்மையா அப்படின்றத கேள்வி கேட்டுக்கோங்க. 2வது, இதனால் எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல், என்ன பலன் கிடைக்கும்? 3வது, இதனால் எனக்கு என்ன கனிகள் கிடைக்கும்? 4வது, இதனால் கடவுளுக்கு ஆண்டவருக்கு மகிமைப்படுமா? 5வது, நான் போடுற இந்த போஸ்ட்டை ஒரு வேளை இயேசு பார்த்தாருன்னா அவருக்கு சௌகரியமாக இருக்குமா, இல்லைன்னா அன்கம்ஃபர்டபுளாக இயேசு ஃபீல் பண்ணுவாரா அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. இந்த 5 கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் போடுற போஸ்ட்டு சரியாக தவறான்றதை வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு பதிவை போடுறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, அந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து நான் எப்படி வர்றது? ஹவு கேன் ஐ அவாய்ட் சோஷியல் மீடியா? இந்த இந்த அடிமைத்தனம் இல்லைனா இதில் நான் தவறி விழுந்துட்டேன் தெரியுமா, இதிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது? இதுக்கு நான் சில காரியங்களை ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதிகமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன், யூடியூப்பும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த 2 சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ ஃபேஸ்புக்கு போய் எட்டி பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், வருவேன். டைம் பாஸ்க்கு அந்த சைடு ஃபேஸ்புக்கு போவேன். மற்றபடி இந்த 2 விஷயங்களை நான் அதிகமாக பார்ப்பேன். இந்த 2 விஷயங்களை நான் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, முதலாவது, நான் பயன்படுத்துகிற நேரத்தை ஒரு ஸ்லாட் வச்சேன். நான் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நான் வச்சேன். இன்ஸ்டாகிராமில் நான் இப்போ கூட அந்த நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா அப்போயே எனக்கு தெரியும், ஓகே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதில் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஓகே அதை திரும்பவும் 15 மினிட்ஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன். இல்லை சில டைமில் அதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். அதே போல் நான் ஒரு ப்ரேயருக்கோ இல்லை ஒரு பைபிள் ரீடிங்க்கோ நான் போகிறேன்னா அந்த டைமில் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணேன். இப்போ 6 மாதமாக நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா, என் ஃபோனை சைலண்டில் போட்டுருவேன், வைப்ரேட்டில் வைக்க மாட்டேன், சைலண்டில் போட்டுருவேன். சப்போஸ் அது முக்கியமான காலாக இருந்துச்சுன்னா நான் அட்டன் பண்ணிடுவேன். நான் ப்ரேயரில் இருக்குன்னு தெரியறதுக்காக அட்டன் பண்ணி விட்டுருவேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன்றது நான் தான் நியமிக்கணும். நான் சோஷியல் மீடியாவை இந்த டைமில் யூஸ் பண்ணுவேன், இந்த டைமில் யூஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு நினைப்பு வந்தால் கூட நான் பைபிள் ரீடிங்கில் இல்லை ப்ரேயரில் இருக்கிறேன், எண்ணம் வரும், திடீர்னு எதனா நோட்டிஃபிகேஷன் என்னன்னு நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு தெரிஞ்சிடறேன். நான் ஃபோனை சைலண்டில் போட்டேன்னா தெரிய போகிறதில்ல. எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோனை பார்ப்பேன். இந்த காரியம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 3வது ஒரு விஷயம் என்னென்னா, நான் தூங்குகிற நேரத்தில் நிறையா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் பழைய டைமில் என்ன பண்ணுவேன், ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு சோஷியல் மீடியாவை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் ஏதாவது கதைகளை கேட்டு அப்படியே தூங்கிடுவேன். இப்போ அதே போல் தான் திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஃபோன் கையில் இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஒரு வீடியோவோ இல்லை மெசேஜோ ஒரு சாங்கியோ இல்லை ஏதாவது ஒரு கதைகளையோ என்ன பண்ணுவோன்னா போட்டு விட்டுட்டு பக்கத்தில் ஃபோனை திருப்பி வச்சுட்டு அந்த டிஸ்பிளே
டிஸ்ப்ளே தெரியாத அளவுக்கு இருட்டாக வச்சுட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு தூங்குற பழக்கத்தை இப்போ வச்சுருக்கேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நைட் டைமில் ஃபோன் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதே நைட் டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இருந்தாலும் இதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 3 காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு நியாயமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க? இந்த சோஷியல் மீடியாவினால உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லைனா அன்ஸ்ட்ரென்த்தாக இருக்கா? அடுத்த கேள்வி, இந்த இணையதளத்தில் இருக்கிற இந்த பலவிதமான காரியங்களை பார்த்துட்டு நானும் அப்படி வாழணும்னு நினச்சி நிறைய பேர் நினச்சிங்கன்னா நானும் நினச்சேன் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணேன். கன்க்ளூஷனாக சில விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த சோஷியல் மீடியா ஹேண்டிலிங்ன்றதை உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றவங்க வந்து திருத்த முடியாது. அதை நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டேபிளான வரைமுறைக்குள்ளே கொண்டு வந்துடணும். இந்த டைமில் யூஸ் பண்ணுவேன், இந்த டைமில் யூஸ் பண்ண மாட்டேன்றது. இதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இது மற்றவங்க சொல்கிறதுனால நமக்கு கோவத்தையும் எரிச்சலையும் தான் கொண்டு வரும். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம அதை ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாழணும்னு நினைக்காதீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பாங்க. அந்த வாழ்க்கையில் வாழுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் பவுல் கொலோசியருக்கு இப்படி அழகா எழுதுகிறார். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய கிரியையிலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கே செய்யுங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியமாக இருக்குது. எதை செஞ்சாலும் சரி, நீங்கள் சோஷியல் மீடியாவில் எந்த காரியத்தை இந்த உலகத்தில் நீங்கள் செய்தாலும் சரி, படிப்பின் காரியமாக இருந்தாலும் எது இருந்தாலும் சரி, நீங்கள் அதை யாருடைய நாமத்துக்கு மகிமைக்காக செய்கிறீங்க என்பதை கொஞ்சம் யோசித்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறதுனால உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் பிரச்சனை வருதுன்னா அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் சீர்படுத்த பழகி கொள்ளுங்கள். நம்ம இன்னைக்கு பேசின இந்த காரியங்கள் உங்களுக்கு சரியாக புரிந்து இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த சோஷியல் மீடியா ஹேண்டிலிங்கை ஒரு 7 நாள் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன காரியங்களை கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான் அந்த மாற்றத்துக்குள்ளே வந்ததுனால அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்தது ரீல்ஸுக்குள்ளே போயிடாதீங்க. சில ஸ்லாட் போட்டு உங்கள் வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே போங்க. அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணி சோஷியல் மீடியாவை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுப்பா, கர்த்தருடைய வசனம் இப்படி எல்லாம் சொல்லுதுன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்வாங்க. அடுத்த ஒரு நல்ல கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர்.